ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீர்வு நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று யாரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார்? பகுத்தறிவு பகலவனாம் தந்தை பெரியாரை பற்றித்தான் அப்படி பாடினார். மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று சொல்கிற போது பெரியாரினுடைய மனதை மட்டுமல்ல, பெரியாரை பின்பற்றவர்களுடைய மனதையும் சேர்த்துத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார். அந்த பெரியாரினுடைய பிறந்த தினம்தான் என்று. பெரியார் தமிழ் சமூகத்திற்கு போட்டு தந்த பாதை, அவர் காட்டிய வழிகள் இன்றைக்கும் கூட இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக ஏன் பெரியார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்? பெரியார் ஒரு முழுமையான ஒரு சிந்தனையாளராக இருந்தார், சமரசமற்ற ஒரு சிந்தனையாளராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் தொலைநோக்கு பார்வை கொண்ட சிந்தனையாளராக இருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரமாக அமைய வேண்டும் என்பதில் பெரியார் சமரசமற்றும் இருந்தார். என்ன முழுமையான சுதந்திரம்? நாம் நேற்றைய தினம் முழுமையான ஜனநாயகத்தை பற்றி பேசினோம். இன்றைக்கு பெரியாரின் வழியை முழுமையான சுதந்திரத்தை பற்றி பேசுவோம். இந்த நாட்டில் நிலவக்கூடிய சாதி கொடுமைகளும் ஆணாதிக்க கொடுமைகளும் ஒழிக்கப்படாத வரைக்கும் இந்த சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் அல்ல. ஆட்சி மாற்றம் நடக்கிற போது சாதிய சக்திகளும் ஆணாதிக்க சக்திகளுமே அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டால் அதற்கு விடுதலை என்று பொருள் அல்ல என்று பெரியார் உரத்து முழங்கினார். அதோடு மட்டுமல்ல, மாநில உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். ஒரு இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மாநிலங்களை சுரண்டுகிற, மாநிலங்களை வழிப்பறி செய்கிற இந்த அமைப்பிற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு திராவிட நாடு கோரிக்கையும் கூட பெரியார் எழுப்பினார். வடக்கு தெற்கை சுரண்டுகிறது என்கிற அடிப்படையில் பெரியார் இந்த முழக்கத்தை முன்வைத்தார். அதாவது சாதி ஒழிப்பு, இன்னும் மூடநம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, இதோடு சேர்ந்து சர்வாதிகார ஒழிப்பு, அதாவது இந்திய ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக மாநிலங்கள் நசுக்கப்படுவதற்கு எதிரான ஒரு குரலை பெரியார் மிக தீவிரமாக முன்னெடுத்தார். பெரியாரினுடைய சிந்தனை அனைத்தும் அறிவியல் சிந்தனைகளின் பாற்பட்டது. அறிவியல் தான் முதன்மையானது என்பதில் சமரசமற்ற கொள்கையை பெரியார் பின்பற்றினார். பெரியார் மிக தெளிவாக சொன்னார், தேசாபிமானம், மொழி அபிமானம், இது இன அபிமானம், இது எல்லாமே மனிதர்களை மூடர்களாக மாற்றிவிடும் என்று பெரியார் சொன்னார். அதாவது எல்லா விதமான பக்திகளையும் அவர் எதிர்த்தார். மொழி மீது கூட அந்த மொழி அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும். அந்த மொழி வெறுமனே வழிபாட்டுத்தன்மை கொண்டதாக இருந்துவிடக்கூடாது. அந்த அறிவியல் பூர்வமான மொழியின் வழியாகத்தான் நாம் ஒரு புதிய உலகை படைக்க முடியும் என்பதில் பெரியார் திட்ட தெளிவாக இருந்தார். அந்த வகையில் பார்க்கிற போது பெரியார் ஒரு முழுமையான சிந்தனையாளர். அவர் முழுமையான ஒரு நவீனத்துவ மனம் கொண்டவர், எந்த விதமான சமரசத்திற்கும் ஆட்படாதவர். பெரியாரினுடைய பிறந்த நாளில் பெரியாரை நெஞ்சில் ஏந்துவது இந்த சமூகம் மேலும் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு முதன்மையான ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.